ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் அந்த மாதிரி முக்கியமான மாதமாக கருதப்பட காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வருது. சமீபத்தில் தான் இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நாளானது வந்தது. அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய 7ஆம் தேதி அன்னைக்கு. ஆங்கில மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இந்த நாள் தமிழ் மாதம் ஆவணியுடைய 22ஆம் நாள், கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது. அதுவும் ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுவோடு சந்திரன் இணைந்தார். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நாளாக இந்த நாள் அமைஞ்சது. இந்த மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய முக்கியமான நாட்கள் என்று குறிப்பிடலாம். ஸோ இந்த மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது. இது ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கிடைக்க செய்யும். அந்த மாதிரி கிடைக்க செய்யக்கூடிய பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் எல்லாமே நமக்கு பலன்கள் என்பது சொல்லலாம். ஸோ கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்போது அது யோகங்களை உருவாக்கும். அந்த மாதிரி செப்டம்பர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது. அதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாற்றங்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரகங்களால் என்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகங்களால் என்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகங்களால் யோகங்கள் உருவாகிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்டம்பர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால புதத்திய திருக்கிரக இந்த மாதிரி ராஜயோகங்கள் உருவாகுது. இது 12 ராசிக்காரங்களுக்குமே பிரச்சனைகளை தீர்க்கும், லாபத்தை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் தீரும், லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 2025 தொடக்கத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரித்தார். அவரோடு புதன் சேர்ந்து புதத்திய யோகம் ஏற்பட்டது. சிம்மத்தில் சூரிய புதன் கேது ஆகிய கிரகங்கள் சேர்ந்து திருக்கிரக செயற்கையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த டைம் பல சுபயோகங்கள் உருவாகுது. 12 ராசிக்காரங்களுக்கு சில ராசிக்காரங்களுக்கு வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும், பணம் சேரும். இந்த மாதிரி அதிரடியாக சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த செப்டம்பரில் நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்குல்ல, அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. 2025 செப்டம்பர் 13 அன்னைக்கு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். அப்புறம் செப்டம்பர் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறுறாரு. செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கே கன்னி ராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்புறம் செப்டம்பர் 17 சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள், கிரக சேர்க்கை யோகங்கள் இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. சிம்ம ராசியில் சூரிய புதன் கேது ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை 12 ராசிக்காரங்களுக்கு பல்வேறு விதத்தில் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிறப்பு பலன்களோ, வியாபாரம், உத்தியோகம், பெண்களுக்கு
எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்னங்கிற பலனை ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பரில் மிகவும் நன்மைகள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைய போகுது. ஆரம்பத்தில் நிலுவையில் உள்ள வேலைகள்லாம் முடிக்க முடியும். அரசு தொடர்பான வேலைகள்லாம் வெற்றிகள் உங்களுக்கு தானாக கிடைக்கும். வியாபாரத்தில் கூட நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ஸோ தொழிலை விரிவுபடுத்த முடியும். ஒவ்வொரு முக்கிய வேலைகள் முடிப்பதிலையும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு பெறுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே விளையாட்டு போட்டித் தேர்வுகளில் எழுதக்கூடிய மாணவர்கள் வெற்றியை பெற உங்களுக்கு சூழ்நிலை அமையும். அதுவும் உங்கள் வேலைகளில் முடிப்பதில் சில தடைகள் சந்தித்தாலும் இறுதியாக நீங்கள் நினச்ச மாதிரி வேலைகள் முடிக்க முடியும். சிலருக்கு நிதி சார்ந்த இழப்புகள் ஏற்படலாம். அதுவும் நடுப்பகுதியில் வாணிகம் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற துறையினருக்கு நல்ல காலமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தால் செல்வமானது சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளானது தடையே இல்லாமல் நடைபெறும். ஸோ பொது பலனில் உங்கள் ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ உங்களுக்கு டீப்பாக என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். டீப்பாக விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தந்தையானாலும் தாயானாலும் நேர்மையாக இருக்கணுங்கிற குணத்தோடு செயல்படணும். ஒருவருக்கொருவர் பரிந்து பேசுவதில் வல்லவர்களாக இருக்கணும். இந்த குணத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் என்ன பலன்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வோ இடமாற்றமோ கிடைப்பது சற்று தாமதப்படும். ஆனால் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கடின முயற்சியால் விரும்பிய வண்ண வேலை கிடைக்கும். அதனால் வேலையில் நீங்கள் கடின முயற்சி போடுங்க. வேலை இல்லாமல் இருக்கிறவங்க நீங்கள் போடக்கூடிய கடின முயற்சிக்கேற்ப வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு பலன்கள். அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த இனி வரக்கூடிய நாட்கள் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விற்பனையை கூட்ட முயற்சி பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி முயற்சி பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பலிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன முயற்சியோ பெரிய முயற்சியோ எது வேணாலும் பண்ணலாம். எது பண்ணாலும் உங்களுக்கான முயற்சிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரத்தில் வெற்றி கொடுக்கும். இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள். அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகள் உங்களுடைய கணவர் வழி உறவு முறைகளை சிறிது நன்மையோடு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக அமையும். உடல்நிலையில் கூட மிகவும் சோர்வாகவும் மந்தமாகவும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். இதுதான் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்களுக்கு வீணை வாசிப்பவர்கள், புல்லாங்குழல் மற்றும் இசைக்கருவிகள் இயக்குவர்களுக்கு கச்சேரி இந்த டைம் நிறைய புக் ஆகும். மற்றும் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கேமராமேன் போன்றவர்களுக்கு ஒப்பந்தம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக இந்த டைம் உங்களுக்கு அமையும். அப்புறம் மாணவர்களுக்கு காதலில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிர்பாலினத்திடம் சற்று கவனத்தோடு பழகுவது நல்லது. மாணவர்கள் மாறாக இப்படி இருந்தீங்கன்னா நன்கு படித்து முன்னேறலாம். இல்லைனா உங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று ரோஜா மலர் மாலை அணிவித்து வழிபடுவது நல்லது. இதை செய்ய செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். ஸோ சிறப்பு பலன்களாக இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.